ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல டேஸ்டியான நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அதுவும் லேயராக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இதில் 1/2 கிலோ அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட ஒரு முட்டை கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா நார்மலாக அப்படியே எண்ணெய் மட்டும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவு எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நமக்கு பரோட்டாவுக்கு மாவு பிசையும் போது எண்ணெய் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு மாவு காயாமல் இருக்கும். இதை ஒரு துணி போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிசைங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணாம், பெருசாக வேணாம், மீடியமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இதோட ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க, எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி. இதை ஒரு துணி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு நல்லா ஊறி போய் சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா. இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கையால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிட்டு அதை எடுத்துக்கலாம். அதை வச்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எவ்வளோ தின்னாக நம்மளால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து 3 விரலில் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்ல பபிள்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்துடலாம். அதே போல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப தேய்க்க வேணாம், சும்மா சப்பாத்தி சைஸ்க்கு தேய்ச்சா போதும். இப்போ இதில் நம்ம ரைட் சைடு 4 விரல் மேலேயும் லெஃப்ட் சைடில் கீழே 4 விரல் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இதே போல் ரொட்டேட்டில் அடிச்சுட்டே வாங்க. நமக்கு மாவு நல்லா நீண்டு வரும்.
பாருங்கள் நமக்கு நல்லா அடித்தாச்சு. இந்த அளவு தின்னாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலேயும் நல்லா எண்ணெயை தடவி விட்டுறலாம். இப்போ இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் அடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ அதே ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கையால் அந்த மாவை வச்சு அழுத்தி விட்டுறலாம். நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையும் அழுத்தலாம், ஆனால் அது வழுக்கிக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ நம்ம நல்லா அழுத்தியாச்சு. இப்போ எங்கள் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் நிறைய சேருங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பக்கம் 2 நிமிஷம், அடுத்த பக்கம் 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம இதை மறுபடியும் பரட்டி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைமாக நல்லா பரட்டி விட்டு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, இல்லைனா சீக்கிரம் கருகிடும், நமக்கு வேகாது. இப்போ நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் எல்லா பரோட்டாவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 4 பீஸ் 3 பீஸாக நீங்கள் போட்டு எடுத்தது இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சுக்கோங்க. நல்லா கையால் அடித்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்போ தான் தனித்தனியாக நமக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா லேயர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.